இந்த 5 லெவல் ஆஃப் லீடர்ஷிப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து உங்களுடைய கெரியருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு வாழ்வியல், த வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாஸ் இல்லை நம்ம மேனேஜர்ஸாக இருக்கலாம், இல்லை யாருனாலும் நம்மளுடைய டீம் பிளேயர்ஸ் யாருனாலும் இருக்கலாம். அவங்க எந்த லெவல் இந்த லீடர்ஷிப்பில் இருக்காங்கங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது வந்து இந்த 2 விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் ஹெல்ப் யுவர் கரியர் டு பொசிஷன் யுவர் செல்ஃப் இன் த ரைட் வே. சம்டைம்ஸ் வந்து நிறைய நல்லது செஞ்சுட்டே இருப்போம், கெரியரில் வந்து ஒரு ஸ்டாக்னண்ட்டாகவே இருக்கும், ஒரு ப்ரமோஷனும் இருக்காது, அப்படியே ஓடிட்டுருக்கோம். அது என்ன அப்படின்னா உங்கள் மேலே தப்பு இருக்காது. இந்த மாதிரி ஒரு ராங்கான ஒரு லீடர்ஷிப்புக்கு கீழே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா சில டைம் அந்த ப்ராப்ளம் வரும். அதனால தான் இந்த 5 லெவல் ஆஃப் லீடர்ஷிப்பை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இட் வில் கிவ் அ டைரக்ஷன். என்ன லெவலில் நம்ம இருக்கிறோங்கிறது தெரியும். இன்னொன்று, நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மேனேஜர்ஸும் அவங்க எந்த லெவலில் இருக்காங்கங்கிறது தெரியும். வில் சி மோர் டீட்டெயில் இன் திஸ் வீடியோ. த ஃபஸ்ட்டு லெவல் இஸ் பொசிஷன். இந்த பொசிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் அவங்களுடைய லீடர்ஷிப் ஜேர்னியை வந்து ஆரம்பிப்பாங்க. இந்த பீப்புள் ஒர்க் வித் திஸ் லீடர்ஸ் பிகாஸ் தே ஹாவ் டு. ஏன்னா இந்த லீடர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய பொசிஷனை வந்து தே வில் யூஸ் இட். ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் மோடில் வந்து இருப்பாங்க. எப்போவும் நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், ஒரு டாப் டவுன் அப்ரோச்சில் இருக்கும். அந்த என்வரான்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டாக இருக்காது. ஒரு ஃப்ரிக்ஷன் நமக்கும் மேனேஜர்ஸ்க்கும் இல்லை நமக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரிக்கும் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அது உங்கள் மேலே தப்பு இருக்காது, அந்த என்வரான்மெண்ட்டே வந்து அப்படி அவர் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இட் வில் பி லிட்டில் டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரி எல்லோரும் இந்த மாதிரி லீடர்ஷிப்பில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதனால அது தப்பு கிடையாது. ஆனால் அதே லீடர்ஷிப்பில் வந்து அந்த ஒரு நபர் வந்து ரொம்ப நாள் இருக்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா அவர் வந்து அதுக்கு மேலே வளர மாட்டார். அது ஒன்று. இன்னொன்று, நம்ம இந்த மாதிரி லீடர்ஷிப்புக்கு கீழே நம்மளும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப நாள் அவங்களுக்கு கீழேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் இருக்கிறதும் வந்து நமக்கும் ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால அதை சிலர் புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு நிறைய ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு தே வில் மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல். அந்த நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் கால்டு பெர்மிஷன். The next level is all about relationship. People will work with these leaders because they want to. அந்த ஒரு என்வரான்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி இந்த லீடர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டான ஒரு என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு லைஃப்பில் வரும்போது ஒன்று அவங்க புரிஞ்சுக்குவாங்க, நம்ம வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கணும், நிறைய வின் பண்ணணும் அப்படின்னா we need to work as a team. அந்த ஒர்க் அஸ் எ டீம்ங்கிறபோது அந்த லீடர் வந்து ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கணும், he need to be friendly, approachable-ஆக இருக்கணும், he need to take care of the team. இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு என்வரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் ஸ்டார்ட் டு bring out the best out of the team. அதனால தான் பீப்புள் வந்து இந்த டீமில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க. they will win lots of things. ஆனால் வந்து இதுலேயும் ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கும். ஒரு ப்ளசண்ட்டானவே ஒரு என்வரான்மெண்ட்லேயே வந்து நம்ம எப்போவுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வின்னிங்கிறது வந்து வின் பண்ணலாம், அதோடி வந்து நமக்கு ஆர்கனைசேஷன்லேயோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும். அந்த மாதிரி வின் பண்ணணுன்னா இந்த லீடர்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகணும். அந்த நெக்ஸ்ட் லெவல் இஸ் கால்ட் அஸ் ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷனில் லெவல் 2ல் உள்ள லீடர்ஸு ஸ்கில்ஸ் எல்லாம் அப் பண்ணி அந்த ப்ரொடக்ஷனுக்கு மேலே மூவ் பண்ணிட்டாருன்னா இட் இஸ் கால்ட் ரிசல்ட்டு. அந்த மாதிரி லீடர் பார்த்திங்கன்னா நிறைய க்ரெடிபிலிட்டி இருக்கும், அவங்க மேலே ஆர்கனைசேஷன் நல்ல ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இல்லை வந்து நிறைய ஒர்க் வந்து அவங்களுக்கு வரும். ஏன்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நான் ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம், ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம், எல்லாருமே வந்து ஒரு இலக்கை நோக்கி தான் ஓடுவோம், ஒரு சில விஷயங்களை அடைய வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி லீடர்ஸ் வந்து நல்ல ரிசல்ட் கொண்டு வருவாங்க. அதனால பீப்புள் ஒர்க் வித் திஸ் லீடர்ஸ் பிகாஸ் வாட் ஹி ஹஸ் டன் ஃபார் த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வின்னிங் டீமில் யார் தான் பார்ட் ஆஃப் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ எவ்ரி ஒன் வில் பி பார்ட் ஆஃப் திஸ் லீடர்ஷிப். ஆனால் இந்த லெவல் 3 லீடருக்கும் வந்து ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கும். அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு நெகட்டிவ் சைடு. என்ன அப்படின்னா ரிசல்ட் எல்லாமே வரும், நல்லாவே போய்ட்டுருக்கும். சம்டைம்ஸ் யூ வில் பி ஒர்க்கிங் வித் திஸ் டைப் ஆஃப் மேனேஜர்ஸ் ஃபார் அ லாங் டைம். உங்களுடைய கரியர் க்ரோத்தே வந்து ஒன்றுமே இருக்காது.
அதே லெவலில் போயிட்டுருக்கோம். இன்க்ரிமெண்ட்ஸ் ஆல்சோ வில் நாட் கோ டவுன் தட் மச். ரொம்ப பிரமாதமும் இருக்காது. போயிட்டுருக்குன்னா உங்கள் மேலே ப்ராப்ளம் இல்லை. அது வந்து அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா திஸ் லீடர்ஸ் வில் பி சம்டைம்ஸ் வெரி கேர்ஃபுல் தட் உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரும்போது அவங்களுடைய டர்ஃபில் வந்து விளையாட ஆரம்பிப்பீங்க. அதாவது நீங்கள் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுக்கு மேலே கொஞ்சம் மேலே போகிறதுக்கு நீங்கள் தகுதியாகி வந்துகிட்டே இருப்பீங்க. அதை அவங்க விரும்ப மாட்டாங்க. அது தே வில் ட்ரை டு கிளிப் யூ. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு ஒரு லீடருக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த லீடரும் அந்த தேர்டு லெவல்லே இருப்பார். ரிசல்ட்ஸ்லாம் கொடுப்பாரு. ஆனால் அதுக்கு மேலே அவரும் வளர மாட்டார். அந்த டீமில் இருக்கிறவங்களையும் வளர விட மாட்டார். ஸோ அந்த ஆட்டிடியூடு சரியில்லாத ஒரு ஆட்டிடியூட். இதிலேருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறது இன்னும் ஃபர்தராக ஸ்கில் செட்டெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு அடுத்த லெவலுக்கு ஒருத்தர் போகிறார் அப்படின்னா அந்த நெக்ஸ்ட்டு லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷன். அதாவது அந்த லீடர்ஸ் இந்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 எல்லா ஸ்கில் செட்டும் இருக்கும். கூட ஒன்று இருக்கும். இந்த லெவல் 3 லீடர்ஸை வந்து அந்த லெவல் 4 லீடர்ஸ் வந்து நிறைய உருவாக்குவாங்க. ஸோ தே ஹவ் சம் லீடர்ஷிப் குவாலிட்டி. ரொம்ப ஷார்ட் மைண்டடாக இருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. உங்களால் இன்னும் வளர முடியுங்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் கொடுத்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு மென்டர் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி லீடர்ஸ்கிட்ட தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா தே வில் மென்டர் யூ அண்ட் உங்களுடைய க்ரோத் வந்து பர்சனலாக இல்லாட்டி கூட it will be benefit for both. It will benefit for you as well as it benefit for the organization. அதனால தான் the people want to work with you because what you have done for them. இந்த லீடர்ஸ் வந்து நிறைய பேரை உருவாக்கியிருப்பாங்க. நல்ல ஒரு மென்டர்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ யூ நீட் டு லுக் ஃபார் லீடர்ஷிப்ஸ் லைக் திஸ். இன்னொன்று வந்து நான் லீடர்ஷிப்புன்னு சொல்லும்போது தேர் ஆர் இந்த ஒரு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். bad people who are in good position, the same time there are good people with no position. So in the leadership in சொல்லும்போது it is not about the level or a position. You need to identify அவங்களோட குணாதிசயங்களை வந்து வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்க வந்து 4ல் இருக்காங்க, இவங்க 3ல் இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு தக்கன வந்து யூ நீட் டு நேவிகேட், அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எந்த லெவலில் யார் கூட நீங்கள் வந்து சேர்ந்து உங்களுடைய கேரியரை வந்து அதிகப்படுத்திட்டு போகணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து லெவல் 4. இந்த லெவல் 5ங்கிறது வந்து ஒரு பினாக்கிள், நாட் தட் மச் டு கோ. ஏன்னா லெவல் 2, 3, 4 வரைக்கும் வந்துடலாம். அந்த 5க்கு போகும்போது ஒரு எக்ஸ்ட்ரா அந்த ஒரு கேரக்டர் இருக்கணும். அது வந்து அந்த சின்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இட் வில் மேபி அ கிஃப்ட் ஆஃப் காடுன்னு சொல்லுவோம். எல்லோரும் நீங்கள் சிலர் பார்த்து தெரியும் இஸ் அ ட்ரூ லீடர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா. ஸோ சம்திங் எக்ஸ்ட்ரா வில் பி தேர். I'll give an example. லீட் லைக் மடிபா அப்படிங்கிற ஒரு புக்கில் ஆத்தர் வந்து நெல்சன் மண்டேலா வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை குறிப்பிட்டிருப்பார். ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்காக நெல்சன் மண்டேலா பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது பார்க்க போவார். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் டைமில் வந்து நெல்சன் மண்டேலா வில் பி தேர் ஆன் த அவுட் சைட் ஓன்லி. அந்த டோர் பக்கத்துலேயே ஹி வில் பி தேர் டு ரிசீவ் தம். அண்ட் அவர் அந்த பிஸ்னஸ் மேனை கூட்டிகிட்டு போவார். தென் மார்னிங் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நெல்சன் மண்டேலா கேட்பார், நீங்கள் 2 பேர் வந்தீங்கல்ல அப்படின்னு. தென் த பிஸ்னஸ் மேன் யூஸ் டு சே அவர் வந்து என்னோடய டிரைவர் அப்படின்னு. இம்மீடியட்டாக நெல்சன் மண்டேலா எழும்பி போய் அந்த டிரைவர் எங்கே இருக்காருன்னு பார்த்து அவரையும் கூட்டிகிட்டு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் 3 பேரும் சேர்ந்து சாப்பிடுவாங்கன்னு எழுதியிருப்பார். அதுதான் கேரக்டர், ஒரு லீடருடைய கேரக்டர். நம்மளோட லைஃப்பில் திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், நம்ம எதிர்கால ஒரு மேனேஜரோ இல்லைனா ஒரு சிஇஓவாக வந்தால் ஹம்பிளாக how we greet them. ஆனால் அதே இது நம்ம எதுக்கால நம்ம ஆஃபீஸில் த லோவஸ்ட் ஆஃப் லோவஸ்ட் யாராவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்தோன்னா நம்ம அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய கேரக்டர் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து த லீடர்ஸ் வில் க்ரோ. இதுக்கு புக்கெல்லாம் படிக்கணும்னு இல்லை, நம்ம அது நமக்கு அந்த அவேர்னஸ் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு குணாதிசயங்களும் ஒரு ஸ்கில்ஸையும் வந்து நம்ம வளர்த்துக்கிட்டே வரணும். அதுதான் லீடர்ஷிப் ஸ்கில். அது வந்து அந்த 5 லெவல் பினாக்கிளில் இருக்கவங்களுக்கு தெரியும். அவங்க தே வில் ரிப்ளிகேட் லாட்ஸ் ஆஃப் 4 லெவல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப். இதுதான் இந்த ஒரு 5 லெவல் ஆஃப் லீடர்ஷிப்பு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்.
பர்சனலாக நீங்கள் இந்த 5 லெவலில் எங்கே இருக்கீங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பொறுத்து நீங்கள் வந்து மேலே போகிறதுக்கு பார்க்கணும். இது லீடர்ஷிப் ஸ்கில் வந்து வளர்த்துக்கலாம். எப்படி நம்ம ஒரு மசில்ஸை வந்து எக்ஸசைஸ் பண்ணி வளர்த்துக்க முடியுமோ, அதே மாதிரி லீடர்ஷிப் ஸ்கில்லும் லேர்னபிள். நமக்கு எந்தெந்த ஏரியாஸ் வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணுமா, டீம் பில்டு, டீம் கூட எப்படி சேர்ந்து ஒர்க் பண்ணி நல்ல ரிசல்ட் வரணும்னு இம்ப்ரூவ் பண்ணணுமா, வி ஜஸ்ட் நீட் டு ஸ்டடி. புக்ஸ் படிக்கலாம், இதுமாரி வீடியோஸ் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கில்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதை ப்ராக்டிஸ் பண்ண அதுவும் வந்துடும். இன்னொன்று, நம்ம ஒர்க் பண்ணுறவங்களும் எந்த லெவல் ஆஃப் லீடர்ஷிப்பில் இருக்காங்கங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில டைம் இந்த மாதிரி லெவல் 3 லீடர்ஷிப் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா தென் கெரியர் க்ரோத்துக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தென் யூ வில் பொசிஷன் இட் யுவர் செல்ஃப் இன் அ நைஸ் வே தட் உங்களுடைய பெஸ்ட் ஆஃப் யுவர் பெஸ்ட் எபிலிட்டிஸை சம் ஆஃப் த லீடர்ஸ் மேலே இருக்கிறவங்க கிட்ட கீழே நம்ம ஒர்க் பண்ணோன்னா தே வில் bring it up. Not only that, they will also make you as a leader and it will be a blessing for you, a blessing for your family and for the society. So this is more about this level 1 to level 5 of leadership. இன்னொன்று, leaders வந்து பார்த்தீங்கன்னா also one of the important habits they have is to wake up early. So இந்த 6:30 முன்னாடி காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2.5 hours வந்து ஒரு கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி காலையில் எந்திரிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சில டிப்ஸோடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவை வாட்ச் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். உங்களை இன்னொரு வீடியோவில் இதேமாரி ஒரு லீடர்ஷிப் டாப்பிக்கில் ஐ வில் மீட் யூ. ஸ்டில் தென், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ வெரி நைஸ் டே.